Hello my dear family, I am back with another interesting lesson for you. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்ரிடே இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 10 சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழில் சென்டென்சஸ் சொல்கிறேன். நீங்கள் ஓனாக அந்த சென்டென்சஸை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? Number 2 in our list is கெவின் எங்க, கெவின் இப்போ தான் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்லணும். கெவின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கெவின் இப்போ தான் கிளம்பி போனா அல்லது கெவின் ஆல்ரெடி கிளம்பி போயாச்சே, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? Number 3 in our list is இப்போ யாராவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, வெசல்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க, அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணுமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Number 4 in our list is ஏதாவது ஒரு இப்போ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேப்பில் வந்து வாட்டர் போயிட்டே இருக்குது, அதை வந்து லாக் பண்ணவே முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அல்லது வந்து பைக் நடு ரோட்டில் நின்றுச்சு, ஏதோ கஷ்டப்படுறாங்க, நம்மளோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நான் வேணால் அதை என்னென்னு பார்த்து கொடுக்கட்டுமா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் வேணால் அது என்னென்னு பார்த்து கொடுக்கட்டுமா, சால்வ் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இப்போ யாராவது ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, என்னாச்சு, ஏன் அவன் இந்த மாதிரி பயப்படுறான், ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு இன்சிடெண்ட், விளையாடும்போது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆக்சுவலாக விளையாடும்போது ப்ளே கிரவுண்டில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவனுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. இதை இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆன்சர்ஸை. ஓகே, let's see answers for the first 5 sentences. First 5 sentencesக்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தோம். Do you have any idea what they are talking about அப்படின்னு சொல்லணும். Do you have any idea what they are talking about? Or do you know what they are talking about அப்படின்னு சொல்லணும். Number 2 in our list is கெவின் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இப்போ தான் கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்கிறது, அல்லது ஆல்ரெடி அவன் போயாச்சே. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வேர் இஸ் கெவின் அப்படின்னு சொல்லுவோம். கெவின் எங்கே அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வேர் இஸ் கெவின். கெவின் ஆல்ரெடி கெவின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கெவின் ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கெவின் ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். Number 3 in our list is யாராவது ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்கன்னா, நான் வேணால் உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அம்மா வந்து வெசல்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, நம்ம கேட்கும்போது நான் வேணால் உங்களுக்கு உதவி செய்வா, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, do you want me to help you out with that அப்படின்னு சொல்லலாம். இது ஜென்ரலாக காமனாக, நாட் only for this வெசல் க்ளீன் பண்ணுறது, யாராவது என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்களோ அந்த ஒர்க்கில் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, do you want me to help you out with that அப்படின்னு சொல்லலாம். or can I help you out with that அப்படின்னு சொல்லலாம். can I help you out with that, or do you want me to help you out with that அப்படின்னு சொல்லலாம். லைக் Number 4 என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறாங்க அப்படின்னா, என்னால் அதை சரி பண்ண முடியும், ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகலை, இல்லை மைக் வந்து ஒர்க் ஆகலை, மீட்டிங்கில் இருக்கிறாங்க, நம்மளுடைய கொலீக் யாராவது மீட்டிங்கில் இருக்கிறாங்க, நான் வேணால் வந்து என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ கேன் ஃபிக்ஸ் இட் இஃப் யூ வாண்ட்
நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அது என்னென்னு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ கேன் ஃபிக்ஸ் இட் இஃப் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 5 in our list is நம்ம யாராவது ஒரு பர்சனை பற்றி பேசும்போது ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஒரு மாதிரி வினோதமாக நடந்துக்கிறாங்க இப்படிலாம் கேட்கும்போது ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு 2 years முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும்போது he actually had an incident a couple of years ago on the playground அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளே கிரவுண்டில் விளையாடும்போது அவனுக்கு ஒரு 2 years முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். He actually had an incident a couple of years ago on the playground or while playing in the playground அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது ஃப்ளூவன்சி ட்ரைனிங்க்கும் இன்டர்மீடியட் கோர்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃப்ளூவன்சி ட்ரைனிங்கில் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கிராமர் டீச் பண்ண மாட்டோம். ஸோ கிராமர் இல்லாமல் எல்எஸ்ஆர்டபிள்யூவில் டபிள்யூ மட்டும் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. லிசனிங் இருக்கும், ஸ்பீக்கிங் இருக்கும், ரீடிங் இருக்கும். பட் இந்த இன்டர்மீடியேட்டில் உங்களுக்கு எல்எஸ்ஆர்டபிள்யூ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த 4 ஸ்கில்ஸுமே இம்ப்ரூவ் ஆகும். இதில் வந்து கிராமரோட உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. எங்களுடைய ப்ரைவேட் வீடியோஸ்க்கான ஆக்சஸும் உங்களுக்கு இன்டர்மீடியட் கோர்ஸில் கொடுத்துருவோம். இது வந்து ஃப்ளூவன்சி ட்ரைனிங்கில் இருக்காது. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 6 in our list is இப்போ யார்கிட்டயாவது ஒரு ஒர்க் கொடுத்துருக்கும்போது அவங்க ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக வேற ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைட் பண்ண சொன்னால் நீ லூஸ் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று டைட் பண்ண சொன்னால் நீ லூஸ் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது. நம்பர் 7 in our list is நான் ரம்யாவோட பண்ண வீட்டில் இருக்கிறேன், நீ வரும்போது என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீ வரும்போதே என்னை பார்த்துட்டு போ. ஸோ அந்த மாதிரி. ஸோ வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, போகிற வழியில் என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா, போகிற வழியில் இங்கே வர்றியா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. நான் ரம்யாவோட பண்ண வீட்டில் இருக்கிறேன், நீ வரும்போது இங்கே வர்றியா, வீட்டுக்கு போகிற வழியில் இங்கே வந்துட்டு என்னை பார்த்துட்டு போறியா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது. நம்பர் 8 in our list is நீ எப்போ வேணாலும் டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரலாம், அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும். இப்போ யாராவது பக்கத்து வீட்டில் கிட்டோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, எப்போ வேணாலும் நீ வந்து இங்கே வந்து சாப்பிடலாம், அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்பர் 9 in our list is இதுக்கு மேலே இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அல்லது இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை எப்படி சொல்கிறது அப்படின்றத ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல அப்படின்றது. தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது. தி ஆன்சர் ஃபார் நம்பர் 6 இஸ் நீ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக லூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் லூசனிங் இட் ராதர் தேன் டைட்னிங் இட் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் லூசனிங் இட் அப் rather than tightening it அப்படின்னு சொல்லலாம். or instead of tightening it அப்படி போட்டாலும் ஓகே தான். நம்பர் 7 in our list is நான் ரம்யாவோட பண்ண வீட்டில் இருக்கிறேன், நீ வீட்டுக்கு போகிறப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. ஐ எம் அட் ரம்யாஸ் ஃபார்ம் ஹவுஸ், நான் ரம்யாவோட பண்ண வீட்டில் இருக்கிறேன். கேன் யூ கம் அண்ட் விசிட் மீ ஆன் யோர் வே ஹோம் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ கம் அண்ட் விசிட் மீ ஆன் யோர் வே ஹோம். இதை இன்னும் அட்வான்ஸ்டாக வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேன் யூ ஸ்விங் பை ஆன் யோர் வே ஹோம் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ ஸ்விங் பை அப்படின்றது கேன் யூ இஃப் யூ விசிட் சம் ஒன், அதாவது போகிற வழியில் யாரையாவது வந்து ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து ஒரு பிளேஸோ அல்லது ஒரு பர்சனையோ விசிட் பண்ணுறதுக்கு ஸ்விங் பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். கேன் யூ ஸ்விங் பை ஆன் யோர் வே ஹோம் அப்படி சொல்லலாம். ஸோ எயிட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்து வீட்டு கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி நீ வந்து எப்போ வேணாலும் டின்னருக்கு வீட்டுக்கு வரலாம், அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இதை இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். யூ கேன் கம் ஓவர் ஃபார் டின்னர் ஹியர் எனி டைம். யூ கேன் கம் ஓவர் ஃபார் டின்னர் ஹியர் எனி டைம் அன்டில் ஷீ இஸ் பெட்டர், அன்டில் மாம் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
you can come over for dinner anytime. You can come over for dinner anytime until she is better. So this is the answer. So number 9 என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது ஈவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட் எனிமோர். ஹவு டு ஹேண்டில் ஹிம் எனிமோர். இவனை அப்படின்னா ஹவு டு ஹேண்டில் ஹிம் எனிமோர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட் எனிமோர் அப்படின்னு சொல்லலாம். The last and final one is, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் இதை அந்த அர்த்தத்தில் சொல்லலை, உங்களுக்கே தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நோ அஃபென்ஸ். நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வரோன்னா அது அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மாறுது அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நோ அஃபென்ஸ், ஐ டோன்ட் மீன் இட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். நோ அஃபென்ஸ், ஐ டோன்ட் மீன் இட் லைக் தட். இப்போது நீங்கள் எங்கேயாவது வெளியில் டூர் போயிட்டு வந்திருக்கிறீங்க, அந்த டூர் போயிட்டு வந்த பிளேஸ் பற்றி நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டோம், அப்பா சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், இல்லை உங்களோட ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ நாள் நான் உனக்கு ஒழுங்காக சமைச்சு கொடுக்கலன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ், யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இது. நோ அஃபென்ஸ், ஐ டோன்ட் really mean it like that அப்படின்னு சொல்லலாம். I don't mean it like that. Okay, so that's it with the lesson today. இன்னைக்கு வந்து ஒரு 10 translations நம்ம பார்த்தோம். இந்த out of 10 வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye bye.